போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சலுகை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் tandivan.com மற்றும் tandivan யூடியூப் சேனலில். அட கடவுளே, இது அவனேதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? மன்னிச்சிடுங்க பெரிய மகாராணி, நீங்க ஏதோ ஒரு குரங்க பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தீங்க. அதனால நானும் உங்க பின்னாடியே வந்தேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது அவனேதான்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த வானர உருவத்துல இருக்கிற இவரு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு இவரை தெரியும். யார் இவரு? நான் சொல்றேன், மகா திருட மலூக்கா என் பேரு. இந்த மணிகள் தான் என் வாழ்க்கையை மாத்த போகுது. இன்னைக்கு இரவோட நான் 12 வருஷமா காத்திருந்த ஆசை நிறைவேற போகுது. இந்த முறையும் உன்னுடைய நோக்கம் நிச்சயமா நிறைவேறாது. போன முறை நீ எங்களுடைய சிப்பாய்களை எப்படியோ ஏமாத்தி தப்பிச்சு போயிட்ட. ஆனா இந்த முறை உன்னால தப்பிச்சு போகவே முடியாது. அதனால எங்களுடைய மணிகளை திரும்பி கொடுக்கிறது தான் உனக்கு நல்லது. நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருங்க மகாராணி. என்னோட கனவு நிறைவேறதான் போகுது. அந்த சாமியார் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிறைவேறதான் போகுது. அதுல்யா நகர மகாராஜா கிட்ட 7 அதிசய மணிகள் இருக்கு. அந்த மணிகளால தான் உன்னோட நோயை குணப்படுத்த முடியும். பௌர்ணமி இரவு அன்னைக்கு அந்த அதிசய மணிகள்ல இருந்து வர்ற வெளிச்சம் உன்னோட உடம்பு முழுக்க பட்டுச்சுன்னா உன்னோட நோய் குணமாயிடும். 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் முயற்சி பண்ணேன், ஆனா அதுல நான் தோத்துட்டேன். என்னோட பலத்தால அந்த மணிகளை என்னால அடைய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகவே என்ன தயார் பண்ணி அந்த மணிகளை தேட ஆரம்பிச்சேன். என்னோட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த வானரங்களுக்கு பயிற்சி கொடுத்தேன். இன்னைக்கு இந்த வானரங்கள் என்னோட கட்டளையை நிறைவேற்றுவாங்க. பாக்குறீங்களா மகாராணி? பெரிய மகாராணி மேல வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, எப்படியோ சின்ன தேவியோட நீங்க வந்துட்டீங்க. அதனால நீங்க எனக்கு ஒரு வேலை செஞ்சாகணும். அந்த திருட மலுக்கா ஒரு முட்டாள். மகாராணி சின்ன தேவியை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தா என்கிட்ட ஒப்பந்தம் போட முடியும் நினைச்சானா? வேற வழி இல்லாம அந்த மணிகளை கொடுத்துருப்பேன்னு நினைச்சிருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. மந்திரியாரே மகாராஜா, தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இப்போ நாம படை பலத்தால இல்ல புத்தி பலத்தால தான் நம்ம செயல்படணும். அந்த திருட மலூக்கா கிட்ட நம்ம மகாராணி இருக்காங்க. முதல்ல அவங்கள பாதுகாக்கணும். இந்த மாதிரி நேரத்துல நம்ம படையோட போறது சரியா இருக்காது மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான் மகாராஜா. மகாராஜா, நாம நம்மளோட வீரர்கள் சில பேரை அங்க அனுப்பி அந்த காட்டுக்கு வெளியே நிக்க வைக்கணும். அந்த திருட மலுக்காவுக்கு அவங்க அங்க இருக்கிறது தெரியக்கூடாது. ஒருவேளை நிலைமை நம்ம கையை மீறி போச்சுன்னா நம்ம படைகள் கிட்ட நம்ம உதவி வாங்கிக்கலாம். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு மகாராஜா. என்கிட்டயும் திட்டம் இருக்குங்க. குருவே, நீங்களே சொல்லுங்க. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. வேண்டாம் மகாராஜா.
வீரர்களே, இந்த காட்டுக்குள்ள இப்ப இருள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. இத பயன்படுத்தி அவன் தப்பிச்சிடவே கூடாது. அதனால நாம இருக்கிற இடத்துல நெருப்ப மூட்டி இந்த காட்டுல வெளிச்சத்தை ஏற்படுத்தணும். சீக்கிரம் போங்க, வாங்க. போங்க போங்க போங்க. மணி, நம்ம குருஜி எங்க போயிட்டாரு? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாரே. அந்த கிழவன் பயந்து ஓடி இருப்பான். வேற என்ன? ஒண்ணும் இல்ல, குருஜிய காணமேன்னு. எங்க போயிட்டாருன்னே தெரியல எங்க அன்பான குருஜி. என்னோட திட்டம் எப்படியோ நிறைவேறிடுச்சு. மகாராணி சின்னாதேவியை காப்பாத்துறதுக்காக என் முன்னாடி நீங்க மணிகளை கொண்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் அந்த மணிகளை என்கிட்ட கொடுங்க. முதல்ல நீ மகாராணி சின்னாதேவியை விடுவிக்கணும் மல்லுக்கா. அதுக்கப்புறமா நான் அந்த மணிகளை கொடுத்துருவேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயரே, நீங்க இப்ப கட்டளை இடுற நிலைமையில இல்ல. இந்த குகையில என்னோட கட்டளைப்படிதான் நீங்க நடக்கணும். நிலைமைய மாத்தணும்ன்ற எண்ணத்தை நீங்க கைவிட்டுருங்க. அந்த மணிகளை என்கிட்ட கொடுங்க. வேண்டாம் மகாராஜா, இது என் அம்மா வீட்டு பொக்கிஷம். ஒருவேளை நீங்க இந்த மணிகளை இவன் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நம்ம விஜய நகரத்துக்கும் அத்துலிய நகரத்துக்கும் ஆபத்து வந்துரும். நான் ஒரு சைகை கொடுத்த போதும் மகாராணி சின்னாதேவிய வானரங்கள் ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடும். வேண்டாம் மகாராஜா. நீங்க என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவெடுங்க. மகாராஜா, நம்மளுடைய ராஜ்யத்துக்கு ஆபத்து வந்துரும். மகாராஜா, கொடுக்காதீங்க. இதுல 3 மணிதான் இருக்கு. நீதான் எங்க? அதை நீ ஏற்கனவே திருடிட்டல. நான் 3 மணிதான் திருடுனேன். மிச்ச 4 உங்ககிட்ட இருக்கணும். 1 கம்மியா இருக்கு. என் கிட்ட 3 மணிகள் தான் இருந்துச்சு. அதுல 1 என்னோடது, 1 ராமகிருஷ்ணரோடது, இன்னொன்னு மகாராணி சின்னாதேவியோடது. மிச்சம் இருக்கிற 4 மணிகளை, அதாவது குருவோடது, கோத்வால், மந்திரியார் மற்றும் மகாராணி திருமலம்பாவோட மணிகளையும் நீ ஏற்கனவே திருடிட்ட. நான் 3 மணிகளை தான் திருடுனேன். என்கிட்ட தேவையில்லாத விவாதம் வேண்டாம். என்னோட மணிகளை கொடுத்துருங்க. என் கிட்ட வேற மணிகள் எதுவும் இல்ல. நான் உண்மையதான் சொல்றேன். மகாராஜா, 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 மகாராணி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? மகாராஜா, நான் தொலைச்ச மணி எனக்கு கிடைச்சிடுச்சு. என்னோட பருப்பு கிண்ணத்துல இருந்தது. உங்ககிட்ட சொல்றதுக்காக உங்களோட அறைக்கு போனேன். அங்க நீங்க குகைக்கு வந்ததா சொன்னாங்க. அதனாலதான் இங்க வந்தேன். இந்தாங்க. மகாராணி, 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 மகாராணி திருமலம்பா. மகாராணி திருமலம்மா, மகாராணி திருமலம்மா, மகாராணி திருமலம்மா, எழுந்துறீங்க. மகாராணி திருமலம்மா. மந்திரியாரே, நாங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். அட மந்திரியாரே, இங்க நின்னு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போலாம், உடனே வாங்க. இல்ல, இப்ப போக கூடாது. நம்மளோட திட்டத்தின்படி குரு சைகை காட்டுற வரைக்கும் நம்ம இங்கேயே காத்திருக்கணும். ஆனா இந்த குரு எங்க இருக்காருன்னு தெரியலையே.
திரும்பி போயிடுச்சே. ஆமா குருவே, ஆனா ஏன் திரும்ப போயிடுச்சுங்க? ஷபா. ஓஹோ. ஏய் அட கடவுளே, திரும்ப வந்துருச்சு. அப்ப பண்டித ராமகிருஷ்ணரே கொஞ்சம் பொறுங்க குருவே, இருங்க. அட என்னையாவது விடுங்க. பாருங்க. எல்லாம் வந்துருச்சுங்க, எல்லாம் வந்துருச்சுங்க. பொறுங்க குருவே. நகருங்க குருவே. மகாராணி திரும்பலம்மா, எந்திரிங்க. குருவே, வானருங்க நெருப்ப பார்த்து பயப்படுதுங்க. குரல் சுத்தமா போயிடுச்சு. ஈஸ்வரா, நான் எப்படியாவது மகாராஜாவை காப்பாத்தி ஆகணும். வானரங்களெல்லாம் ஓடிடுச்சு நினைக்கிறேன். ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா. நான் எல்லாத்தையும் சுமூகமா முடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன உங்களையும் உங்க மகாராணிகளையும் காயப்படுத்த தூண்டுறீங்க. மகாராஜா, மன்னிச்சிடுங்க மகாராஜா, அந்த வாழைப்பழ திட்டம் தோத்துடுச்சு. சிவா. ஈஸ்வரா, ஈஸ்வரா, மகாராஜாவையும் பண்டித ராமகிருஷ்ணரை காப்பாத்திரு. மணி, நம்மளுடைய முட்டாள் குருஜி என்ன வித்தியாசமான சைகை கொடுப்பாருன்னு நினைக்கிற? அவர் என்ன காட்ட போறாருன்னு எனக்கு என்ன தெரியும்? மகா மந்திரியாரே, மந்திரியாரே, உள்ள வாங்க. நமக்கு இன்னும் எந்த சைகையும் கொடுக்கல. எப்ப கொடுக்க போறாருன்னு தெரியலையே. ஈஸ்வரா, மகாராணி திரும்பலம்மா, எழுந்திருங்க, எழுந்திருங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? வாங்க, வாங்க. யார் அடிச்சது? இது நம்ம குருவோட காலனி தானே? அப்படின்னா நமக்கு குருவோட சைகை கிடைச்சிருச்சு. வீரர்களே, எல்லாரும் உள்ள போகலாம். நம்ம போக வேண்டாம். அதுவும் சரிதான். வீரர்களே, நாலா பக்கமும் சுத்தி வளைங்க. போங்க. வீரர்களே, நெருப்பு பயன்படுத்துங்க. அதை பார்த்தா வானரங்கள்லாம் பயந்து போயிடும்.
நெருப்பு என்னோட வானரங்க நெருப்பு காப்பாத்துங்க என்னோட வானரங்களை காப்பாத்துங்க ஐயோ குரங்குகளோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவனோட உயிரையே பணைய வைக்கிறானே காப்பாத்துங்க என் நெருப்பில் இருந்து வானரங்களை காப்பாத்துங்க ஓடுங்க போயிடுங்க போயிடுங்க இவன் மனுஷனா இல்ல மிருகமா? என்னை ஏன் காப்பாத்துனீங்க? எங்களோட ராஜ்யத்துல திருடர்களுக்கு வழங்கப்படுற தண்டனை மரணம் கிடையாது. ஆனா உங்களுக்கும் மகாராணியருக்கும் ஆபத்து விளைவிக்க முயற்சி பண்ண நான் ஒரு குற்றவாளி மகாராஜா. நீங்க பண்ண குற்றத்துக்கான தண்டனை நிச்சயமா கிடைக்கும். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க இத்தனை நாளா திட்டம் போட்ட அந்த அதிசய மணிகளால உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு நாங்க பார்க்கணும். ஒருவேளை இந்த மணிகளோட வெளிச்சத்தால உங்களுக்கு குணமாகும் அப்படின்னா இந்தாங்க, நான் உங்களுக்கு இந்த 7 மணிகளையும் கொடுக்கறேன். சீக்கிரம் பௌர்ணமியோட நிலவு அதோட முழு வெளிச்சத்துல இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க. இவனுக்கு எதுவுமே மாறலையே. எனக்கு எந்த மாற்றமும் வரல. இது வேலை செய்யவே இல்லை. அது வேலை செய்யாது. ஏன்னா உங்களுக்கான தீர்வு வைத்தியர்கிட்ட தான் கிடைக்கும் மல்லுகா அவர்களே. அந்த சாமியார் உங்களை முட்டாளாக்கிட்டான். ஏன்னா அத்துல்யா ராஜா கிட்ட இருந்து இந்த மணிகளை திருடுறது அசாத்தியம்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களை இந்த அசாத்தியமான வேலையை செய்ய சொல்லியிருக்கா. சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா. மகாராணி சின்னாதேவி மணிகளால அதிசயம் நடக்குங்கிறது வெறும் கட்டுக்கதை தான். ஒரு ராஜ்யத்தோட செழிப்பு அதோட தலைமையில தான் இருக்கும். அந்த ராஜ்யத்தோட மக்களோட கடின உழைப்பை சார்ந்து இருக்கும். அத்துல்ய நகரம் செல்வ செழிப்பு மிக்கது.
ஆனா அதுக்கான காரணம் இந்த மணிகள் கிடையாது. உங்களோட தந்தை, அதாவது என்னோட மாமனார், அத்துல்ய நகரத்தோட அரசர், அவரோட தலைமை மற்றும் உழைப்பால தான் இது சாத்தியமாயிருக்கு. சரியா சொன்னீங்க மகாராஜா. இந்த மணி அழகா தெரியுற வெறும் ரத்தினங்கள், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நன்றி மகாராஜா. என் மனசுல இருந்த மூட நம்பிக்கையை போக்குனதுக்கு ரொம்ப நன்றி. இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் நீங்க அத்துல்ய நகர ராஜ்யத்தோட மந்திரியார்கிட்ட நிச்சயம் சொல்லி ஆகணும். மகாராஜா, யானை மாதிரி உருவம், குழந்தை மாதிரி அழுகிறிய ஐயா. என்ன 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 எதுக்கு அழுகிற போனி? எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு மகாராஜா. இந்த அலங்கோலம் என்ன விட்டு போகவே போகாது. ஒரு மிருக மாதிரி வாழணும்னு எனக்கு விதி எழுதி வச்சிருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. எங்க ராஜ்யம் உங்களோட வைத்தியத்தை பார்த்துக்கும். எங்க ராஜ வைத்தியர் உங்க நோய்க்கான மருந்தை தேடுவாரு. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு இன்னொரு முடிவும் எடுத்திருக்கேன். உங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான திறமை இருக்கு. உங்களால மிருகங்கள் கிட்ட பேச முடியுது, அவங்களோட மொழியை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எங்களோட காட்டுல எங்க காட்டோட செழிப்புக்காக எங்களுக்கு உதவி செய்யணும். மகாராஜா சொல்றது சரிதான். நம்ம காட்டோட செழிப்புக்காக உங்களுடைய திறமை எங்களுக்கு ரொம்ப நல்லா பயன்படும். இது மூலமா நீங்க சாதாரண மக்களுக்கு முன்னாடி ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி மகாராஜா, நீங்க எனக்கு வாழ வழி காட்டிட்டீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கும் நன்றி. அட மக்குலா, முட்டாள் குறிச்சி மக்குலா இல்ல மலுக்கான்னு சொல்லுங்க. மலுக்கா 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 அவர்களே, இந்த காட்டுக்கு பண்டித ராமகிருஷ்ணரோட சேர்ந்து நானும் வந்திருக்கேன். உங்க குரங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க ஓடி 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 எங்க நிலைமையே மோசமாயிடுச்சு. நான் இதெல்லாம் யாருக்காக செஞ்சேன் சொல்லுங்க? யாருக்காக செஞ்சேன்? உங்களை மாத்துறதுக்காகத்தானே. அப்ப நானும் நன்றிக்குரிய வந்தானே. ரொம்ப நன்றி ஐயா. என்னது ஐயா? நான் விஜயநகரத்தோட ராஜகுரு. என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியல இல்ல? எனக்கு மட்டும் கோபம் வந்தது. அப்புறம் என்னோட மந்திரி. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. இவரு எங்களோட ராஜகுரு. உங்களுக்கும் நன்றி குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா, உங்க வீரத்தை நான் பாராட்டி ஆகணும். நீங்க மறுபடியும் ஒரு முறை என் உயிரை காப்பாத்திட்டீங்க. விஜயநகரத்துக்கிட்ட உங்கள மாதிரி ஒரு சிறந்த ரத்னம் இருக்கு. என்கிட்ட உங்கள மாதிரி ஒரு சிறப்பு ஆலோசகர் இருக்காரு. உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். தாயி, உனக்கு கோடி கோடி நன்றிகள். உன்னோட சக்தியால தான் என்னால விஜயநகரத்தை வானரங்களோட தாக்குதல்ல இருந்து காப்பாற்ற முடிஞ்சது. இது உன்னோட வெற்றி. இது என் பக்தியோட வெற்றிமா. என்னங்க, உங்க வெற்றிக்கான காரணம் கொஞ்சம் நானும் தானே. அதிகமாலாம் இல்ல, கொஞ்சமா. எப்படி? ஏன்னா வானரங்கள் பிரச்சனைய நீங்க தீர்த்துட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட பரிசு கொண்டு வாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தல. குலுகுலத்தோட வீட்டு படம் பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட இந்த உதவியும் வாங்கல. ஆஹா, ஆமா ஆமா, உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பவும் நீங்க 2 பேரும் எனக்கு துணையா இருங்க. என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. இங்க பாருங்க, சும்மா வாயால நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் பண்ண இந்த உதவிக்கு எனக்கு பரிசு வேணும். அப்புறம் நான் பண்ண உதவிக்காக என் வீட்டு படம் முடிக்கிறதுக்கு உதவி பண்ணு. நிச்சயம் நிச்சயம், ஏமாட்ட. ஆனா அதுக்கு முன்னாடி நான் மொழிபெயர்ப்பு வேலையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா வானரங்களோட பிரச்சனையால ரொம்ப நாளா கிரந்தங்களோட மொழிபெயர்ப்புல கவனமே செலுத்த முடியல. இது மகாராஜாவோட ஆனசாரதா இல்லன்னா முதல்ல நான் உனக்கு பரிசு வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் குண்டப்பா, நான் உனக்கு வீட்டு பாடம் செய்ய உதவி பண்ணிருப்பேன்.
ஆனா இப்ப நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. அது வரைக்கும் நான் நிம்மதியா என் மொழிபெயர்ப்பு வேலையை நான் முடிச்சிடுறேன். சரி வா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த விஜயநகரத்துக்கு கிடைச்ச ஒரு வரம். அவர் இந்த ராஜ்யத்துல இருக்கிறதால இந்த ராஜ்யத்துக்கு வர ஒவ்வொரு ஆபத்தும் தானாவே விலகி போயிடுது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க இருக்கிறதால விஜயநகர ராஜ்யத்துக்கு 4 திசைகள்லயும் பேர், புகழ் மற்றும் மரியாதை எல்லாம் அதிகமாயிருக்கு. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம். நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க கோவில்ல இருக்கிறதா சொன்னாங்க. சிப்பாய் அவர்களே, ஒரு குழந்தைக்கு ரொம்ப பாதுகாப்பான நிம்மதியான இடம் எதுன்னு சொல்லுங்க. குழந்தைக்கு பாதுகாப்பான இடம் அம்மாவோட மடி. ஒருவேளை வருங்காலத்துல என்ன தேடணும்னா ஒரு இடத்துல தான் வந்து தேட முடியும். கோவில்ல? அம்மாவோட மடியில. சரி சொல்லுங்க, ஏன் என்ன தேடி வந்தீங்க? மந்திரியார் அவர்கள் உங்களுக்காக ஒரு தூது அனுப்பி இருக்காரு. என்ன தூது? நாளைக்கு உஜ்ஜயினில இருந்து ஒரு சிறப்பு ஓட்டுநர் அரசவைக்கு வராரு. அதனாலதான் மந்திரியார் அவர்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு. நாளைக்கு நீங்க அரசவைக்கு தாமதமா வந்துடக்கூடாதுன்னு. நான் தாமதமா வரேனா? எப்படியாவது இது திருத்திக்கிட்டே ஆகணும். தினமும் அரசவைக்கு தாமதமா போறது என்னோட பழக்கமாவே ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கூட நல்லதில்ல. நாளைக்கு நான் நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவேன். நீங்க போய் மந்திரியார்கிட்ட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுங்க. சரிங்க, நான் வரேன். வணக்கம். ஆச்சரியமா இருக்கு. காத்தால வெறும் 6 விளக்கு மட்டும் அணைஞ்சிருக்கு. வாய மூடப்பட்டு என்ன பயமுறுத்தாத. மகாராஜாவோட கட்டளைப்படி கிரந்தங்களோட மொழிபெயர்ப்பை பத்தி குரு கிட்ட சொல்லி ஆகணும். அஞ்சு விழுந்துருச்சு குருஜி, 5 விழுந்துருச்சு குருஜி, 5. 1 2 3 4 5 வந்துடுச்சு. பிரமாதம் தனி, பிரமாதம். நீ சாதிச்சிட்ட. 5 விழுந்திருக்கு குருஜி. அடுத்தது நான். ஆறு விழுந்ததா? இந்த 6ஆல தான் என் எதிரிகளை அழிக்கிறத நான் ஆரம்பிக்க போறேன். தெரியலையே பட்டு. 1 2 3 4 5 6. ஓ பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க இங்க என்ன செய்றீங்க? வணக்கம் குருவே. ஓ மொழிபெயர்ப்புக்காக வந்திருக்கீங்க. இப்ப முடியாது.
இப்ப எனக்கு வேலை இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து கடினமான உடற்பயிற்சிகள் செஞ்சதுனால உடலெல்லாம் அசதியா இருக்கு. இப்ப இந்த விளையாட்டோட சேர்த்து ஓய்வையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க குருவே. நான் 3வது கிரந்தத்தையும் மொழிபெயர்ப்பு பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். நான் நாளைக்கு மகாராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறேன். இன்னும் 2 கிரந்தத்தை மொழிபெயர்க்க வேண்டியதுதான் மிச்சம் இருக்கு. முடிச்சிட்டீங்களா? 3வதையும் முழுசா முடிச்சிட்டீங்களா? அதுவும் என்னோட உதவியே இல்லாம? சிறப்பு, மிகச் சிறப்பு. உங்க திறமை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பண்டித ராமகிருஷ்ணன். குரு என்ன பாராட்டுறாரு. நிச்சயமா குருவோட மண்டக்குள்ள ஏதோ ஒரு புது திட்டத்தை தீட்டுறாரு. சரிங்க குருவே, அப்படின்னா அனுமதி கொடுங்க. தாராளம். வாழைப்பழங்கள் வாங்கிக்கங்க, வாழைப்பழங்கள். 2 செம்பு நாணயங்களுக்கு 6 வாழைப்பழங்கள். 1 செம்பு நாணயத்துக்கு 4 வாழைப்பழங்கள். வாங்க வாங்க. நேத்து இந்த வாழைப்பழ கடைக்காரரு 4 நாணயங்களுக்கு 12 வாழைப்பழம் வித்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு 2 நாணயங்களுக்கு 6 வாழைப்பழமா? என்ன இருக்கு? சாதாரண கணக்கு தான். 4 நாணயங்களுக்கு 12 வாழைப்பழம். அப்படின்னா 2 நாணயங்களுக்கு 6. பட்டு 6. இந்த வாழைப்பழ கடைக்காரரு திரும்ப திரும்ப என் முன்னாடி 6ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் ஆச்சரியப்படுறேன். கோவில்ல 6 விளக்கு அணைஞ்சிருச்சு. குருவோட வீட்டுல அந்த விளையாட்டுல 6 விழுந்தது. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு திட்டத்தோட நான் மொழிபெயர்த்த கிரந்தத்துல எந்த குறையும் சொல்லாம என்ன பாராட்டினாரு. இப்ப இந்த வாழைப்பழ கடைக்காரர் 2 செம்பு நாணயங்களுக்கு 6 வாழைப்பழங்கள். 1 செம்பு நாணயத்துக்கு 4 வாழைப்பழங்கள். இந்த 6 எண்கள் ஒருவேளை ஏதாச்சும் ஆபத்தை குறிக்குதா என்ன? ராமா, தேவையில்லாம யோசிக்காத. இது தற்செயலா தான் நடக்குது. அது தவிர வேற எதுவும் இல்ல. வாழைப்பழங்கள் வாங்கிக்கங்க, வாழைப்பழங்கள். 2 செம்பு நாணயங்களுக்கு 6 வாழைப்பழங்கள். வாங்க வாங்க, வந்து சீக்கிரம் வாங்கிக்கங்க. வாங்க. பண்டித ராமகிருஷ்ணா, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணி அதன் மூலம் உன் கவனம் திசை திரும்பினா நீ வச்சிருக்கிற அந்த கிரந்தத்தை நான் எடுத்துருவேன். மணி, நம்மளோட குருஜி மோசமானவன் மட்டும் இல்ல, பெரிய திருடனும் கூட. ஆமா தனி, இந்த மோசமான திருடனோட பாவப்பட்ட சிஷ்யர்கள் தான் நாம 2 பேரும். தனி, மணி, நம்ம தலையெழுத்து அந்த மாதிரி கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். என்னடா முட்டாளுங்களா, இங்க நின்னு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கீங்க. உடனே வாங்க. ஈஸ்வரா, ஒருவேளை இந்த குழந்தை கிணத்துல விழுந்துருச்சுனா? இரு. ஏன் கிணத்துல எட்டி பார்த்த? நல்ல வேலை. இது யாரோட குழந்தை? மகனே, 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 உனக்கு ஒண்ணும் ஆகல? அந்த குழந்தை கிணத்துல விழுந்திருக்கும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் நேரத்துக்கு வந்து காப்பாத்திட்டாரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! எப்படியாவது பதுங்கி போய் அந்த கிரந்தத்தை எடுத்துட்டு வந்துரு. போ. சரிங்க குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! கொண்டு வா குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க!
மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா, நான் வீரர்கள் மூலமா தூது அனுப்பியிருந்தேன் மகாராஜா. ஆனாலும் அதுக்கப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் தாமதமா வர்றது பற்றி இந்த நகரத்தில் இருக்கிற குழந்தைக்கு கூட அது தெரியும். அவருக்கு எப்படி தாமதமா வர்றது பழகிடுச்சோ அதே மாதிரி நமக்கும் அவரை தாமதமா பார்க்கறதுல பழகிக்க வேண்டியதுதான். மகாராஜா, நீங்க அவருக்கு கொடுத்த 1 மாத கால அவகாசம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. ஆனா பண்டித ராமகிருஷ்ணர் இதுவரைக்கும் 2 கிரந்தங்களை மட்டும்தான் மொழிபெயர்த்திருக்காரு. மகாராஜா, இந்த விஷயத்துல நான் வழிகாட்டியா இருக்கிறதுனால அவருக்கு பல சந்தர்ப்பங்கள்ல ஊக்கமளிக்கவும் செஞ்சிருக்கேன். ஆனா எல்லாமே வீண் மகாராஜா. அவரோட கவனம் எல்லாம் அவரோட பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது கிரந்தங்களை மொழிபெயர்க்கிறதுல இல்ல, மற்ற விஷயங்கள்ல இருக்கு. அதனால இதோ அவரே வந்துட்டாரு. வணக்கம் மகாராஜா. வர வழியில பண்டிதர் ராமகிருஷ்ணா நேத்து மந்திரியார் உங்களுக்கு ஒரு வீரர் மூலமா தூது அனுப்பியிருந்தாரு. அதை தாண்டியும் இப்ப நீங்க தாமதமா வந்திருக்கீங்க. அது மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா உங்களோட மொழிபெயர்ப்பு வேலைகள் எல்லாம் எந்த அளவுல இருக்குன்னு கேக்குறாரு. மொழிபெயர்ப்புக்கான வேலை இதோ பாருங்க பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களோட 1 மாத கால அவகாசம் முடிய போகுது. ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசத்துக்குள்ள உங்களால முடிக்க முடியலன்னா உங்களோட பதவி பறிக்கப்படும். ஒருவேளை நீங்க உங்க பதவியை நீடிக்க விரும்பினா உங்களை மறுபடியும் சோதிக்க வேண்டியது வரும். ஒருவேளை அப்படி நடந்தா உங்களோட வழிகாட்டியா இருக்கிற காரணத்தினால மிகுந்த வலியையும் மிகுந்த வேதனையையும் அனுபவிக்க போறது யாரு தெரியுமா? நானேதான். மகாராஜா, நீங்க சொன்ன மாதிரி நான் பண்டித ராமகிருஷ்ணருக்கு என்னாலான எல்லா உதவிகளையும் செஞ்சேன். நீ இந்த போட்டியில தோக்குற விதமா நீ மொழிபெயர்ப்பு செய்த கிரந்தங்களை உனக்கு தெரியாம திருடுனது இந்த ராஜகுரு தத்தாச்சாரியார் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? பதில சொல்லுங்க. மகாராஜா, அது வர வழியில ஒரு குழந்தை கிணத்துல. பண்டித ராமகிருஷ்ணரே, என்னது இது குழந்தை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு? மகாராஜா கேக்குறது நீங்க செய்த மொழிபெயர்ப்பை பத்தி. மொழிபெயர்ப்பு? அத நான். ஆமா, மொழிபெயர்ப்பை பத்தி தான் கேக்குறாங்க. மகாராஜா, அது மொழிபெயர்ப்புக்கான வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் 3வது கிரந்தத்தையும் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டேன். இன்னும் 2 கிரந்தம் தான் மிச்சம் இருக்கு. மொழிபெயர்ப்பை முடிச்சிட்டீங்களா? அப்ப மொழிபெயர்ப்பு செய்த கிரந்தம் எங்க? அந்த 3வது கிரந்தத்தை இன்னும் நீங்க ஏன் சபையில சமர்ப்பிக்கவே இல்ல? லாமா 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 உண்டப்பா. வணக்கம் மகாராஜா. வணக்கம். லாமா, உன்னோட கிரந்தம். சரி, நான் கிளம்புறேன். குலுக்குறதுக்கு ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணனோட கிரந்தம் தான் என்கிட்ட இருக்கு. அப்படி பார்த்தா இது இன்னொரு கிரந்தமா? இது எப்படி வந்தது? அப்படின்னா நிச்சயம் இது போலியானதான் இருக்கும். மகாராஜா, இந்த கிரந்தம் போலி. இது ஒரு முறை திறந்து பார்க்கணும் மகாராஜா. நீங்க குருவே. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கிறது உண்மையான கிரந்தமே இல்ல, அதுக்கு சாத்தியமே இல்ல. ஏன் இது சாத்தியம் இல்ல குருவே?
அதாவது மகாராஜா, நீங்க ஒரு தடவையாவது இந்த 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 பண்டித ராமகிருஷ்ணர் எழுதின கிரந்தத்தை படிச்சு பார்க்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமா பண்டித ராமகிருஷ்ணா. சரிங்க மகாராஜா. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சலுகை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.